ஹலோ கேமர்ஸ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மோதத்தில் இது பார்ட் 2 வந்து இன்றைக்கி வந்து நம்ம யார் கூட மோதிருக்கோம்னா நாமக்கலுக்கும் திருநெல்வேலிக்கும் நடந்த 3v3 ஒன் டாப் மேட்ச் தான். கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே மேலே இருக்க லைக் பட்டனை தட்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. இல்லை எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்போனண்ட்டே வந்து எங்களுக்கு சூப்பராக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெருமையாகவும் இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே நல்லா ஆடிருந்தோம். மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டு நான் ஒருத்தனை டவுன் அடிச்சு கிளியர் பண்ணி விட்டுருவோம். கில்லையும் மற்ற 2 பேர்த்தையும் நம்ம டீம்மேட்ஸ் அடிச்சிருவாங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். நான் ஆல்ரெடி போனே ஒரு டவுன் வச்சுருவேன், இன்னொரு வேலையும் டவுன் வச்சு முடிச்சிடுவேன். அந்த மிச்சம் இருக்க ஒருத்த வந்து எங்கள் டீம்மேட் 2 பேர்த்தையும் அடிச்சிருவான். கடைசி அவனையும் நான் தான் அடித்து ஒரு 1v3 பண்ணிடுவேன் செகண்ட் ரவுண்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே அடுத்த 3வது ரவுண்ட்லேயே நம்மளே ஃபஸ்ட்டாக தூக்கிடுவாங்க. ஸ்மைலி கேம் இப்போ நம்ம ஆடுறது காட் கேமர் ஐடியில் ஆடுறது வந்து ஸ்மைலி தான் ஆடுறான். ஸ்மைலி அப்படியே எங்கேருந்து வெறி வந்துச்சுன்னு தெரியல, அவன் 1v3 பண்ணிட்டான். அடுத்த ரவுண்டு பண்ணிவிட்டு வந்தாலே தாங்க முடியலையே. 4வது ரவுண்டு நான் போனோன்னே இந்த ஆரஞ்சு சட்டை தான் நம்ம அடி வாங்கிட்டே இருப்பாவில் ஒரு டவுன் வச்சு கில்லையும் கிளியர் பண்ணி விட்டுருவேன். இன்னொருத்தரையும் நான் ஹெட் ஷாட்டில் டபுள் பேரல்லே அடிச்சிருவேன். மிச்சம் ஒருத்தர் தான் இருப்பார், அவனையும் அடித்து இந்த ரவுண்டு நான் 1v3 பண்ணிடுவேன். ஆப்போனண்ட்டே பாருங்கள் லைக் போட்டு விட்டாங்களா. 5வது ரவுண்டில் நம்ம ஒயிட் ப்ரோ ஆல்ரெடி 2 பேர்த்து அடிச்சிருப்பாப்பில். ஒருத்தன் அடிக்காதீங்களா, நான் ஒரு ஆட்டம் 1v3 பண்ணிக்கிறேன்னு கேட்பாப்பில். ஆனால் நான் சும்மா தூக்கி விடுவேன். அது பட்டு நான் ஒரு கில் அடிச்சேன்னா ஒரு 2 கில் அடிச்சிருவார். இந்த இடத்துல போனோன்னே என்னையை பார்த்தே ஒருத்தர் வருவார். அவர் ஏரில் அடிச்சுட்டு அப்படியே கில்லை கிளியர் பண்ணி வெளியே போனோடனே இன்னொரு பொம்பளை கேரக்டர் ஹெல்லி அக்கா வந்திருக்கும். டப்புன்னு அடிச்சு இன்னொன்று தூக்குவேன். பார்த்தா கில்லு நமக்கு வந்திருக்காது, 2 கில்லு தான் வந்திருக்கும். ஒரு கில்லு கார்டு எடுத்துகிட்டு போயிட்டான் ஸ்மைலி. ரவுண்டு 6-0 போயிட்டுருக்கு. 7வது ரவுண்டு வந்தாச்சு. இந்த ஆரஞ்சு சட்டைக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில, என்கிட்டயே தான் வந்து வாங்குறான். அப்படியே அவனை கிளியர் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஆளை நம்ம ஸ்மைலியை அடிச்சிருவான். ஓகே, ரவுண்டு 7-0 இப்போ போயிட்டுருக்கு. ஆப்போனண்ட்லேருந்து இன்னும் ஒரு கம்பேக்கும் வரல. வீடியோ பார்க்குறவங்க இதோட இந்த ஆரஞ்சு சட்டைங்கிட்ட எத்தனை டைம் அடி வாங்கிட்டான்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஹெல்லியை கவா பண்ணலே வரும். அதுக்கு டெசர்ட்லேயே ஒரு 262 போட்டாச்சு. கில்லையும் கிளியர் பண்ணி விட்ருவோம். கிளியர் பண்ண கையோட நம்ம டீம் மட்டும் 2 பேருமே செத்து போயிடுவாங்க. கடைசியாக 1v1 மாதிரி வந்துடும். 1v1ல் நம்ம அடித்து இதுலேயே 1v3 பண்ணியாச்சு. எப்படியோ மேட்சும் போய் அடித்தாச்சு. மேட்ச் 8-0 வின் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச் ஆடி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆப்போனண்ட்டே வெளியே வந்துட்டு சூப்பராக நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நாமக்கலுக்கும் திருநெல்வேலிக்கும் நடந்த 3v3 மேட்ச்சில் எப்படி நாமக்கல் ஜெயிச்சு மேட்ச்சை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்டோட மேட்ச் போகலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.